வாழ்க வளமுடன். என்னோட பேர் நாராயணன். நான் பிரான்ஸ்ல இருந்து பாரிஸ்ல வசிக்கிறேன். இங்க நான், என்னோட மனைவி, என்னோட பொண்ணு சக்தி 3 பேரும் வந்திருக்கோம் இந்த 5 நாள் ப்ரோக்ராம்க்கு. வாழ்க வளமுடன் இந்த வார்த்தையே எனக்கு 93ல் when I was doing my undergraduate அப்போதான் எனக்கு தெரியும். என்னோட ப்ரொஃபஸர், என்டமாலஜி ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூம் உள்ள வரும்போது வாழ்க வளமுடன் சொல்லிட்டு உள்ள வருவார். நாங்கள்லாம் சிரிப்போம். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ. கூகுளில் ஒன்றும் இல்லை, வி கேனாட் டூ சம் கூகுள் எனிதிங், நத்திங். ஸோ அவ்வளோதான் எனக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் 93 வரைக்கும். அண்ட் தென் இயர்ஸ் வெண்ட் ஆன். ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆனோம். அதுக்கப்புறம் என்னோட மனைவி 2022ல் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னமோ கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் என்ன இது இப்போ என்ன யாரை பற்றி கேட்டுருக்கேன் யூடியூப்பில் அப்படின்னும் போது மகரிஷி பற்றி நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி நீ எனக்கும் கேட்குற மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சில சமயம் நான் கேட்பேன். அப்புறம் we used to drive a lot. ஸோ அந்த சமயத்தில் காரில் போகும்போதெல்லாம் கேட்டுருப்போம். அப்படி கேட்கும்போது நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. தென் ஆல்சோ ஒன் ஆஃப் மை என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் லாஸ்ட் இயர் இதுக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஒரே ரூமில் தான் ஒர்க் பண்ணும்போது டெய்லி பேசிகிட்டே இருப்போம். காலையில் அதாவது அப்பப்போ ஒரு நாள் காலையில் ஆரம்பிக்கிறது சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது அப்பப்போ இந்த ஆலியார் பற்றி, மகரிஷி பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இல்லை நீ போகணும், கண்டிப்பாக நீ போகும்போது நீ இது விசிட் பண்ணணும். சரி, ஃபைன், ஓகே, நம்ம வெக்கேஷன் போகும்போது கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். பட் இன்ஃபேக்ட் என்னோட மனைவி இது ஆன்லைன் கோர்ஸ் தான் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் வி டோல்ட் ஓகே, நம்ம நேராகவே போய் பண்ணுவோம். பட் வித் ஒன் கண்டிஷன் என்னன்னா, என்னோட பொண்ணு கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணணும், அப்போ தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அவளுக்கு 13 வயசு தான் ஆகுது. நாங்கள் கேட்டோம் இங்கே ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. அப்புறம் வி ஹேர் ரெக்வெஸ்டட் அண்ட் தென் accepted for registration. ஸோ 3 பேரும் இங்கே ஆலியார் உள்ளே வரும்போது இட் வாஸ் அ நைஸ் ஆம்பியன்ஸ். உள்ளே வந்தோம். ஃபஸ்ட் டே வாஸ் வெரி குட். ஃபஸ்ட் டே வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு செஷன் முடிஞ்சுட்டு வி வென்ட் ஃபார் அ டீ பிரேக். இந்த டீ பிரேக் போன ஓடி என் பொண்ணு சொன்னா, பாப்பா இசி சே தூ சே வியூ கெஸ்கல்ஷிப் ஃபேர் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னா. இங்கே எல்லாருமே வயசானவங்க தான் இருக்காங்க, நான் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருடி, நான் 93ல் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுது. ஆனால் 24ல் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 30 years for me to come over here. நீ உனக்கு இந்த வயசு 13 வயசு, மேபி இப்போ இல்லைனாலும் ஏதோ சம்திங், ஏதோ உனக்கு நீ ரொம்ப நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சுவ. உட்காரு, என்ன புரியுதோ புரியுது. ஏன்னா தமிழும் அவளுக்கு தெரியும். ஆனால் சில வொக்காபுலரி ப்ராப்ளம் இருக்குது. சில பயிற்சிகள் சொன்னால் அவளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏன்னா நம்ம பேச்சு தமிழில் தான் நம்ம பேசுவோம் வீட்டில், தமிழ் அங்கேயும். சில வார்த்தைகள் என்ன புரியுதோ நீ கற்றுக்கோ. சம் டேக்அவே ஏதாவது இதுலேருந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் டே வாஸ் ஷி வாஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, எல்லாம் குட்டி பசங்க. ஸோ அவங்களும் வரணும்னா இவ சொல்கிற ஃபீட்பேக் வச்சு தான் அவங்களாம் வருவாங்க. ஸோ எனிவே ஏதோ கொஞ்சம் செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த L5 L4 ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ இங்கே செய்யும் போது நிஜமாவே இந்த லாஸ்ட் 4 டேஸில் ஏதோ ஒரு நல்லாவே தெரியுது, நல்ல ஒரு இது. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற பயிற்சியாளர்களை ஐ ஷுட் ரியலி தேங்க் தம். பிகாஸ் உடம்பு சொல்கிற பேச்சு கேட்கவே இல்லை. அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களுக்கு அதை நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் எவ்ரி டைம் வி கம் டு இந்தியா, பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் என்னன்னா, வேற ஊருக்கு போகும்போது ஹோட்டல் போய் தங்கினோன்னா அந்த டாய்லெட் க்ளீனாக இருக்கணும், பாத்ரூம் க்ளீனாக இருக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா எதிர்பார்ப்போம். இது எங்கே கிடைக்குன்னா ஒன்லி இந்த ஸ்டார் ஹோட்டலில் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டாரில் தான் கிடைக்கும். பட் ஹியர் ஐ ரியலி டெல் யூ, வெரி க்ளீன், நீட். இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது எனக்கு. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லக்ஸுரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ளீன். அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப 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 மேனேஜ்மெண்ட் சரி, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பண்ணி வச்சுருந்துருக்காங்க.
உண்மையிலேயே என் பொண்ணு வந்து ஓடி வந்து சொல்லும் போது தான் எனக்கே வந்து தெரிஞ்சது, ஏன் நம்ம வந்து ஒரு 50 வயசு இல்லை 60 வயசு 70 வயசு இல்லை 80 வயசுல தான் நம்மளுக்கு இது தோணுது, ஏன் ஒரு 20 வயசுல வந்து தோணாதா? ஈவன் என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் ஹியர், அவங்களோட பேத்தி தான் வந்து இங்க அமிச்சாங்களாம் வந்து படிக்க சொல்லி. அந்த பேத்தியும் சேர்ந்து இங்க வந்திருந்தா எப்படின்னு. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, எவ்ரிடே ஈவினிங் we used to have a very quality discussion at the room with my daughter. அவன் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டா இப்போ. வந்து இது இப்படி அது இப்படி, எனக்கே ஒரே ஆச்சரியம். அவன் பேச விட்டு நாங்கெல்லாம் பார்த்துட்டு வாஸ் அ நைஸ் குவாலிட்டேட்டிவ் டிஸ்கஷன் we used to have every day evening. அது வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி வந்து இங்க இருக்கிறவங்க இப்போ இங்க ஒருத்தவங்களும் நேத்து சொன்னாங்க, நான் தவம் செஞ்சா என் பசங்களுக்கெல்லாம் போய் சேருமா அப்படின்னு சொன்னாங்க. why don't you make your kids to come over here along with you so that அவங்களும் உங்க கூட இருந்து 2 பேரும் பேசலாம், 2 பேரும் இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ தேர் ஷுட் பி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ், ஒரு பாண்ட் இருக்கும். ஏன்னா அதை நான் அனுபவிக்கிறேன், அதனால தான் நான் வந்து சொல்றேன். என்ன நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னா, என்னோட ஒய்ஃப் நானும் கண்டிப்பாக இதை ஊருக்கு போயிட்டு we are going to do it continuously. ஒரு நாள் ஆயிடும், இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். என் பொண்ணு வந்து அப்பாவா உட்கார தவம் பண்ணணும்னு அவள் வந்து சொல்லுவா. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா வந்து இட் ஹேஸ் டு பி, எல்லாருமே குடும்பமே வந்து மேன்மை அடையும், நம்மளும் நல்லா இருக்கலாம். நான் 50 வயசுல எனக்கு இந்த தாட் வந்தது, அவளுக்கு மேபி ஒரு 20 வயசுல வந்ததுன்னா ஃபேண்டாஸ்டிக் க்ரோத் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய படிக்கணும், நல்லா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த லாஸ்ட் 4-5 days. ஸோ இதை நல்லா வந்து கரெக்டாக திரும்ப அந்த புக்ஸ் எல்லாம் படித்து இன்னும் நல்லா மேம்படணுன்றது தான் என்னோட விருப்பம். அண்ட் மோரோவர் இங்கே இருந்த டீச்சர்ஸ் நிஜமாவே வந்து ரொம்பவே எங்களுக்காக சிரமப்பட்டு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன்.